இங்கே இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருந்து மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலாக பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுன்னு இப்போ வெங்கட் பிரபு சார்லாம் கோட்டில் பண்ணதெல்லாம் பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான விஷயம் இருந்தது. ரஞ்சித் சார் வந்து தங்கலான் கிளைமேக்ஸில் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஸ்டஃபாக இருந்தது. அது வந்து நான் வந்து அதுக்கப்புறமா டீமில் ஒர்க் பண்ணவங்ககிட்டலாம் விசாரிச்சு கேட்டேன், அது டிஐயில் பண்ணீங்களா இல்லை திரும்ப ரெண்டும் வேற வேற இதில் ஷூட் பண்ணதானே? ரெண்டும் வேற வேற இதில் ஷூட் பண்ணி அதை மர்ஜ் பண்ணாங்க. அது ரொம்ப பிரில்லியண்டாக இருந்தது. அது என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதை பார்த்து இந்த நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இவ்வளோ சோம்பேறியாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஷூட் பண்ணணுங்கிற இதில் இருக்கும், டெக்னிக்கலாக எந்த கஷ்டமும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக ஒரு இதில் ஒரு பெரிய மாற்றம் 2025 நெக்ஸ்ட் ஃபிலிமில் நடக்கணும். அவர் சிதம்பரம் ப்ரோலாம் அவர் மஞ்சுமல் பாய்ஸில் சவுண்டை யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, அவர் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது தேட்டரில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஏன் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை இது பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. பட் ஆனால் சூப்பரான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு சவுண்டில் நாங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ இதனால தான் இருக்குது, அப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே இப்படிலாம் கொடுக்க முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி ஸோ அந்த ஒரு எவால்வ் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எல்லா டேரக்டர்ஸுமே இப்போ புதுசாக வர யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே சினிமா அதான் ஒரு டெக்னிக்கல் மீடியம் இல்லைங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலாக ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ கலர் பேலட்ஸில் ஒர்க் பண்ண முடியும், காஸ்டியூம்ஸில் ஒர்க் பண்ண முடியும், அதெல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அந்த சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன்.